அனைவருக்கும் வணக்கம். வேல் வழிபாடும் வேல் மாறலும் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானே வேல், வேலே முருகப்பெருமான். முருகன் கைவேலுக்கு உடம்பிடி தெய்வம் என்று பெயர். இதனை உடம்பிடி தெய்வம் இங்கென் உருகெழு செலவினேகி மடம்பிடித்திட்டு வெஞ்சூர் மாமுதல் அடி தந்ததன்றே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்தபுராண பாடலின் மூலம் நாம் அறியலாம். முருக வழிபாட்டுக்கும் முந்தையது வேல் வழிபாடு என்பார்கள். வேலுக்கென்றே தனி கோயில் அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அதற்கு வேர்க்கோட்டம் என்று பெயர். கோடு என்றால் மலை, கிளை என்ற பொருளும் உண்டு. பல கிளைகளால் அமைக்கப்பட்ட வழிபாட்டிடம் என்று கூறுவர். அக்காலத்தில் மலை சார்ந்த பகுதிகள் அமைந்துள்ள கோவில்களை கோட்டம் என்று அழைத்தனர். முருகப்பெருமானை வழிபடுவோர் வேல் நட்டு வழிபடுதல் மரபு. வேல் பிரதானமாக அமைந்த கோயில் வேர்க்கோட்டம் எனப்படும். சிலப்பதிகாரம் இந்திர விழவு ஊர் எடுத்த காதை மூலம் இத்தகைய வேர்க்கோட்டம் புகார் நகரில் இருந்ததை நாம் அறியலாம். ஈரில்லாத ஒளி வீசுதலாலும் அருமுகம் படைத்திருந்ததலாலும் சிவபெருமான் அருளுதலாலும் சக்தியென்றே பேர் பெற்ற தன்மையாலும் ஒப்பற்ற வேலாயுத கடவுளே, நின்னை கந்தன் எனவே கண்டு நாங்கள் கவலையை விட்டொழிந்தோம் என கந்தபுராணம் யுத்த காண்டத்தில் வீரபாகுத்தேவர் கூறுவதிலிருந்து வேலாயுதத்தை கந்தன் என போற்றி வழிபட வேண்டும் எனும் உண்மை அறியப்படுகிறது. தோகை மேல் உலவும் கந்தன் கரத்திருக்கும் வெற்றி வாகையை சுமக்கும் வேலை வணங்குவதே எமக்கு வேலை என சைவ எல்லப்ப நாவலர் தமது பாடலில் குறிப்பிடுகிறார். வேல் வினைகளை வேறறுக்க வல்லது. வேலுண்டு வினையில்லை என்பது அருளாளர் வாக்கு. அச்சம் அகற்றும் அயில்வேல் என சிறப்பிக்கிறார் குமரகுருபரர். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என கந்தர் அனுபூதியிலும் வினை எரியும் வேல் என திருப்புகழிலும் வேலானது போற்றப்பெறுகின்றது. முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம். வேல் என்று சொல்லானது வெல் என்ற முதல்நிலை நீண்ட தொழிற்பெயராகும். வெல்லும் தன்மையுடையது வேல். நிச்சயம் வெற்றியை தன்னை ஏந்தியவருக்கு தருவதால் அதனை வெற்றிவேல் என்பர். எல்லாவற்றையும் வெல்வது வேலாயுதம். இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்ல, உட்பகையையும் அளிக்கும். சிவபெருமான் 11 ஆயுதங்களுடன் மிகவும் மகிமை பொருந்திய வேலாயுதத்தை போர்க்கோலம் பூண்டு வந்த முருகனிடம் சூரபத்மனுடன் போரிடுவதற்கு அளித்தார் என்கிறது கந்தபுராணம். அருணகிரிநாதரும் சிவபிரான் வேல் அளித்த செய்தியை திருப்புகழில் காட்டுகிறார். அருணகிரிநாதர் அன்னை பராசக்தி முருகனுக்கு வேல் கொடுத்த செய்தியை மிகவும் சிறப்பாக எம் புதல்வா வாழி வாழி என பாடி வீரான வேல் தர என்றும் உலானே மானோகர என்று பாடுகிறார். இச்செய்தியை கல்லாடம் நூலிலும் காண முடிகிறது. பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள். சிவந்த நிறம் உடையது வேல். முருகனும் செம்மை நிறம் உடையவன். அருணகிரியார் கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே என்று கந்தர் அனுபூதியில் பாடுவார். குங்கும வர்ணாய நம என்பது அவனது அஷ்டோத்திர நாமம். வேல் தொடர்பான புராண கதைகளும் இலக்கிய வரலாறுகளும் உள்ளன. பாண்டிய மன்னன் கடல் கடந்து சென்று தனது வேலால் பல நாடுகளை வென்று அவற்றை அடிமைப்படுத்தினான் என்று திருவிளையாடற் புராணத்தில் கடற்சுவர் வேல் விட்ட படலத்தில் காணப்படுகிறது. வேலின் உருவம் மொத்தத்தில் பரம்பொருளின் பேரருள், பேராற்றல், பேரறிவு ஆகிய மூன்றும் நிறைந்தது. பெறுவதற்குரிய பேறுகள் எல்லாவற்றிலும் தலையானது அறிவு பேறு ஒன்றே. அறிவுக்கு 3 இலக்கணங்கள் ஆழம், அகலம், கூர்மை என்பன. அறிவு ஆழமாகவும் பரந்து விரிந்தும் கூர்மையாகவும் திகழும். முருகனின் திருக்கை வேலை இப்போது நினையுங்கள். வேலின் அடிப்பகுதி ஆழமாக அமைந்துள்ளது. இடைப்பகுதி விசாலமாக விளங்குகிறது. நுனிப்பகுதி கூர்மையாக திகழ்கிறது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று பாடுவார் மாணிக்கவாசகர். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் குறிப்பிடும்போது அறிவு ஆழமாக இருக்கும், பரந்து விரிந்து விளங்கும், கூர்மையாக திகழும் என்பதால் அறிவு, ஞானம், வேல் என்பன ஒரே பொருளை தரும் சொற்கள் என்பார்.
இப்பொழுது நாம் வேல் வகுப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். அருணகிரியார் வேலினை புகழ்ந்து வேல் வகுப்பு, வேல் வாங்கு வகுப்பு, வாங்குதல் செல்லுதல், வேல் விருத்தம் ஆகியவற்றை பாடியுள்ளார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வேல் அலங்காரம் எனும் 100 பாடல்கள் கொண்ட நூலினை அருளியுள்ளார். கந்த புராணத்திலும் வேலின் சிறப்பை கூறும் பல பாடல்கள் உள்ளன. மேலும் வேலை புகழ்ந்து பாடும் நூல்களாக உடம்பிடி தெய்வாஷ்டகம், வேல் பதிகம், சத்ரு சம்ஹார வேர் பதிகம், வேல் வணக்கம், வேர் 10, வேல் பாட்டு, வேல் தெய்வமாலை முதலியவை உள்ளன. அருணகிரிநாதர் அருளி செய்த திருவகுப்புகளுள் முதன்மையானவை மணி, மந்திரம், ஔஷதம் என்று பெரியோர்கள் குறிப்பிடும் 3 வகுப்புகள். அவை சீர்பாத வகுப்பு, மணி வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு, மந்திர வகுப்பு, வேல் வகுப்பு, ஔஷத வகுப்பு. இவற்றுள் உடல், மனம், உயிர் சார்ந்த 3 பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை உடன் தீர்த்தருளும் சக்தி படைத்தது வேல் வகுப்பு என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கூறுவார். அப்படியான மகத்துவம் வாய்ந்த வேல் வகுப்பின் 16 அடிகளை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அதனை 4 மடங்காக 64 அடிகளாக அமையுமாறு செய்து வேல்மாறல் பதிகமாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு அளித்துள்ளார். மனதில் ஒருமைப்பாட்டு நிலையை உண்டாக்கும் வல்லமை உடையது வேல்மாறல் பாராயணம். மந்திரங்களை மன ஒருமைப்பாட்டுடன் உச்சரித்து வழிபடும் போது உண்டாகிற அதிர்வலைகளை வேல்மாறல் பதிகம் பாராயணத்தால் உணர முடியும். வேல்மாறல் பதிகத்தை தினமும் பாராயணம் செய்வதால் நம் மனதில் நம்பிக்கை உண்டாகும். வாழ்வில் ஏற்படும் பல்வேறு தடைகள் நீங்கி நம்மை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். மேலும் வாழ்வில் நேர்மையான மாற்றங்களை ஏற்படுத்தி முருகனின் அருள் நம்மை எப்போதும் பாதுகாக்க வழிவகுக்கும். வேல் தியானத்திற்கு உரியது. வேல்வேல் வெற்றிவேல் என்பது வெற்றி தரும் வீர முழக்கம். சித்தி தரும் இம்மந்திரத்தால் நன்மையடைந்தோர் கோடான கோடி. வேல் என்பதே ஞான சக்தி, மயில் என்பதோ இச்சாசக்தி, சேவல் என்பதோ கிரியாசக்தி. கிரியாசக்தி நம்மை உறக்கத்திலிருந்து விழித்தெழுப்பி, இச்சாசக்தி நம் எண்ணங்களுக்கு வலிமை சேர்த்து, ஞான சக்தியாய் வேலாயுதம் நம்மை செயல்புரிய வைப்பதோடு வேல்மாறலுடன் மாறாமல் காத்தருளும். இன்றைய கலியுகத்தில் நமது வினை பிணிகள் மற்றும் உடல் பிணிகளுக்கு உற்ற நிவாரணியாக விளங்குவது இந்த வேல்மாறல். எப்படியான கடும் துன்பங்களிலிருந்தும் உடனடி தீர்வாக செயல்படுவது வேல்மாறல் பாராயணம். ஆகவே நாம் அனைவரும் இந்த வேல்மாறல் பாராயணத்தை தினந்தோறும் கண்டிப்பாக பக்தியுடன் நாம் இந்த பாராயணத்தை செய்ய வேண்டும். நன்றி. நற்பவி.